இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோல் ஆஃப் உமன் இன் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதாவது விடுதலை போரில் தமிழக பெண்களுக்கு பங்கு என்னென்ன பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் 1770 அந்த காலகட்டத்திலே சிவகங்கையின் வேலுநாச்சியார் தான் என்ன பண்ணியிருக்காங்க, முதல் ஒரு பெண்மணியாக ஆங்கிலேயரை எதிர்த்து நின்றுருக்காங்க. ஓகேவா. அடுத்து அவங்களோட படைத்தளபதியாக இருந்த உடையாள், அவங்க வந்து உளவு பிரிவில், அதாவது அவங்கள்ட்ட ஒருக்கா வந்து ஒரு ஆங்கிலேய அதிகாரி வந்து வேலுநாச்சியார் எங்கே போனாங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க வந்து உளவு சொல்ல மறந்துட்டாங்க. அவங்க எங்கே போனாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் சொல்லலை. அதனால் அவங்கள வெட்டி போட்டுருவாங்க. அப்படி உடையாள். ஓகேவா. அடுத்து குயிலி வந்து வேலுநாச்சியாரோட தோழி. அவங்க வந்து சிவகங்கையை வேலுநாச்சியார் மறுபடி சிவகங்கையை கைப்பற்றுறதுக்கு குயிலி தான் ரொம்ப காரணமாக இருந்தாங்க. அவங்க உடம்பு ஃபுல்லாகவே எண்ணெய் ஊற்றி தீ குளிச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்களுடைய ஆயுத கணக்கில் போய் சாடினாங்க. அதனால் ஆங்கிலேயர்களுக்கு ஆயுதமே கிடைக்காம அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சிவகங்கை போரில் வந்து தோத்துட்டாங்க. ஓகேவா. இவங்க 3 பேர். தென் பாஞ்சாலங்குறிச்சி ஆண்டு வீரபாண்டிய கட்டபொம்மனோட படைத்தளபதி சுந்தரலிங்கனார், அவருடைய மனைவி வடிவுநாச்சியார். இவங்க வந்து தற்கொலை படைக்கு பெண்ணாக இருந்தாங்க, தற்கொலை படை பெண்ணாக இருந்தாங்க. குயிலி தான் வந்து இந்தியாவில் உள்ள பெண்கள் தற்கொலை படை போராளியாக முதல்ல இருந்தாலும், அடுத்து 2வது இருந்தது வடிவுநாச்சியார். ஓகேவா. தென்னாப்பிரிக்காவில் போராட்டத்தில் தில்லடி வள்ளியம்மையாக இது பண்ணாங்க. அவங்க 16 வயசில் இறந்த ஒரு பெண்மணி. சுதேசி இயக்கம் 1905 1908 இருந்தது. இதில் வ.உ.சி. திரும்பத்துக்கு தலைமையாக நடந்தது. இதில் நிறைய பெண்கள் இருந்தாங்க. தென் 1916 வந்து தன்னாட்சி இயக்கம். இதில் வந்து அன்னி பெசன்ட், ஹோம் ரூல் மூமெண்ட்டில் அன்னி பெசன்ட் வந்து இருந்திருப்பாங்க. இவங்க கல்கட்டா செஷனில், கல்கட்டாவோட காங்கிரஸ் செஷனில் முதல் பெண் தலைவராக இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கும். தென் 1919 காந்தி இந்தியாவுக்கு வரப்போ ரவுலட் சத்தியாகிரகம் நடக்கும். காந்தியோட ஃபாலோவராக இருந்தது சரோஜினி நாயுடு. அவங்களோட தலைமையில் வந்து ருக்மணிக்கு பங்கு ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அவங்க சத்தியாகிரகம், கதிர் இயக்கம், சர்வதேசிய சங்கம், கள்ளுக்கடை மறியல், அர்ஜுன சேவா சங்கம், இது எல்லாத்துக்குமே இந்த ருக்மணியோட பங்கு அதிகமாகவே இருக்குது. 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, தேசிய கல்விக்கூடத்தை ஒன்று வைக்கிறாங்க. தென் 1921 மூலூர் ராமாமிர்தம் அவங்க வந்து காந்தியை சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு சந்திப்பு மறுக்கப்பட்ட போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வந்து காந்தியை சந்திக்கிறாங்க. தென் வந்து 1927 சத்தியாகிரக போராட்டத்துக்கு தொடர்ச்சியாக தான் கள்ளுக்கடை மறியல் நடக்குது. இதில் ஈரோட்டில் தான் ரொம்பவே இந்த கள்ளுக்கடை மறியல் வந்து அதிகமாக இருக்குது. உச்சக்கட்டத்தில் ஈவிஆர் பெரியார் தான் வந்து இதில் வந்து பங்கு பெறுறாங்க. அவங்களோட மனைவி வந்து நாகம்மையும் அவங்களோட சகோதரி கண்ணம்மாளும் இந்த கள்ளுக்கடை மறியலில் பங்கு பெறுறாங்க. 1921-22 காலகட்டத்தில் சகோதரிகள் சங்கம் பண்ணுவோன்னா வந்து மதுரையில் உள்ள சோழவந்தன் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த பத்மாசினி அம்மையாரோட தாயார் அம்மையாரும் ஒன்று பண்ணால் கலந்துக்கிறாங்க. தென் மதுரையில் உள்ள மிஸ்ஸஸ் ஜார்ஜ் ஜோசப், ரோசாப்பூ அப்படின்னு பேர் உண்டு அவருக்கு. ரோசாப்பூ துரை அவரோட மனைவி ஜார்ஜ் ஜோசப்போட மனைவி தான் வந்து இதில் இது பண்ணார். குற்றப்பரவல் சட்டம் நீக்கிறதுக்கு அவங்க ரொம்பவே பாடுபட்டிருக்காங்க. தென் சுப்ராயனோட மனைவி ராதாபாய் சுப்ராயன் அவங்க பாடுபட்டிருக்காங்க. 1924 கடலூர் அஞ்சலி அம்மாள் வந்து காந்தியடிகளில் வந்து பார்க்குறதுக்கு தடை விதிச்சிருந்தப்போ குதிரையில் பர்தா அணிந்து வந்து அவங்கள பார்த்துருப்பாங்க. அவங்க வர்ற அந்த ஒரு இந்த கண்கள் மட்டும்தான் தெரியும். அதை பார்த்து அவங்க வந்து அந்த இறங்கின ஒரு ஸ்டைலை பார்த்து காந்தியடிகள் அவங்கள தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பொண்ணை வந்து அம்மா கண்ணை வந்து அஞ்சலி அம்மாவில் வந்து சின்ன வயசுலேயே வந்து இந்த குழந்தைக்கு 9 வயசு ஆகிறப்போ நினைக்கிறேன், ஜெயிலில் ஒரு போராட்டத்தில் கைது பண்ணி ஜெயிலில் அடைப்பாங்க. அப்போ அந்த அம்மா கண்ணை வந்து அங்கே இந்த ஜெயிலேருந்து அழைச்சி வாரதாங்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். யார், இவர் தான், காந்தியடிகள் தான். தென் 1925 சென்னை சீனிவாசன் விடுதலை வீரராக இருந்தார். அப்போது அம்புஜத் அம்மாள் வந்து காந்தியோட வளர்ப்பு மகள் நிறையப்பட்டாங்க. சீனிவாசன் காந்தி நிலையத்தில் வந்து தொண்டு நிறுவனம் ஒன்று வச்சாங்க. சீனிவாசன் அப்படிங்கிறவர் வந்து அம்புஜத் அம்மாளோட அப்பா. ஓகேவா. அவரோட மகள் தான் வந்து அம்புஜத் பத்தாம். அம்புஜத்தோட மகளில் வந்து அம்புஜத் அம்மாள் வந்து காந்தியோட வளர்ப்பு மகள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அம்புஜத் அம்மாள் வந்து காந்தியையும் அவங்களோட அப்பாவையும் ஒரே இடத்துல வச்சதுனால சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்னு ஒரு தொண்டு நிறுவனம் வச்சாங்க. நான்கண்ட பாரதம் அப்படின்னு ஒரு நூலையும் அவங்க எழுதினாங்க. 1927 நீல் சிலை சென்னையில் சத்தியாகிரக அகற்றும் போராட்டம் சென்னையில் நடந்துச்சு. 1851 பெருங்குளர்ச்சி நடத்திருந்த பிரிட்டிஷ் தளபதி தான் நீல். ஸோ அதை எதிர்த்து கடலூர் அஞ்சலி அம்மாள் வந்து இது பண்ணாங்க, அப்படி போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சிலை என்ன பண்ணாங்கன்னா உடைக்கப்பட்டது வந்து ஒரு மியூசியத்துக்கு கொண்டு போய் வச்சாங்க. 1927 வந்து சென்னை காங்கிரஸ் மாநாட்டில் ருக்மணி லட்சுமாதிபதி அம்மையார் வந்து பெண்கள் நிறைய பேர் கலந்துக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. அதனால் அவங்கள இந்து பத்திரிகையை வந்து நாளிதழ் வந்து அவங்கள தலையங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டு கொடுத்தாங்க. ஓகேவா.
அடுத்து 1928 சைமன் போராட்டத்துக்கு தமிழ்நாட்டு தலைமையில் வந்து நடக்குது. தமிழ்நாட்டில் சைமன் போராட்டம். 1930 வந்து தண்டி யாத்திரை நடக்குது. காந்தி கைது பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு அவங்களோட எம்எல்சி பதவி, எம்எல்சினா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட சட்டமேலவை உறுப்பினராக இருந்த பதவியை வந்து ஒருத்தர் ராஜினாமா பண்ணுறாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இதே மாதிரி திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த ஹானரி ஜட்ஜ் அப்படிங்கிற பதவியை ஒருத்தங்க ராஜினாமா பண்ணுறாங்க. அவங்க பேர் கமலாபாய். 1930 வேதாரண்யத்தில் வந்து ஒரு யாத்திரை பண்ணுறாங்க. ராஜாஜி தலைமையில் கத்தியின் ரத்தமின்றி அப்படின்னு ஒரு பாட்டு வேதாரண்ய யாத்திரையில் பண்ணுறாங்க. அது வந்து பாடினதுக்கு நாமக்கல் கவிஞர். அதே மாதிரி ராஜாஜிக்கு தலைமையில் ஒரு பெண்மணி போகிறாங்க. அவங்க பேர் வந்து ருக்மணி லட்சுமாபதி. அப்படி சட்டமறுப்பு இயக்கம்னு ஒன்று இயக்கம் நடக்குது. அந்த இயக்கத்தில் வந்து அபராதம் கட்டிய முதல் பெண்மணி வந்து யார் அப்படின்னா இந்த ருக்மணி லட்சுமாபதி தான். இந்த சட்டமறுப்பு இயக்கத்தில் வந்து வேதாரண்ய இயக்கத்தில் வந்து கத்தியின் ரத்தமின்றி பாட்டில் நாகமக்கல் ராமக்கல் பாடினாங்க. சட்டமறுப்பு இயக்கத்தில் வந்து காந்தியோ பரம்பரை ஏழை சன்னியாசி அப்படின்னு ஒரு பாட்டை கேபி சுந்தரம்மாள் பாடியிருப்பாங்க. அவங்களுக்கு கேபி சுந்தரம்மாள் வந்து கொடுமுடி கோயிலம் அப்படின்னு ஒரு பேர்லையும் சொல்லுவாங்க. 1937 சென்னையில் வந்து உமன் இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிறத மார்கரெட் கசன் அப்படிங்கிற அம்மையார் வந்து எழுதுவாங்க. இவங்க வந்து ஒரு வெளிநாட்டில் உள்ளவங்களாக்கும். இந்தியா உள்நாட்டு விற்பனை ஹேண்ட்லூம் எல்லாம் இங்கே நிறைவேற்றி கைவினைப் பொருட்கள், காதி போட்டு இதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்களை கைது பண்ணி வேலூர் சிறையில் அடைப்பாங்க. 1930 திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ள கள்ளுக்கடை எதிர்ப்பு போராட்டம் நடத்துவாங்க. அதில் வைம கோதை நாயகி அம்மையார் வந்து கலந்துப்பாங்க. 1930 வந்து ஃபஸ்ட்டு வட்ட வேலை நடக்கும். ஐஎஃப்சி வந்து இந்திய நேஷனல் காங்கிரஸ் அதில் கலந்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்திய பெண்கள் கழகத்திலேருந்து ராதாபாய் சுப்பராயன் அவங்க கலந்துப்பாங்க. 2வது வட்ட மெஸ்ஸில் இவங்களை கலந்துப்பாங்க. தென் லொதைன் கமிட்டி வர்றதுக்கு இவங்க ஒரு காரணமாக இருப்பாங்க. தென் குமாரமங்கலம் ஜாமீன் குடும்பத்தை சேர்ந்தவராக இந்த ராமபாய் சுப்பராயன். தென் சென்னை உப்பு சகாட்சியின் சக்தி புரோகாட்டத்திலும் துர்காபாய் தேஷ்முக் கலந்துப்பாங்க. தென் தெளிவாக பெண்களை வழிநடத்தினார் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்து துர்காபாய் தேஷ்முக்கு உண்டு. தலைமையேற்று பெண்கள் வர்றதுக்கு காரணமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தா ருக்மணி லட்சுமாபதியை. அவங்க தான் ருக்மணி லட்சுமிபதி தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்பராதம் கட்டின பெண். அடுத்து இந்த 1934 ருக்மணி லட்சுமிபதி வந்து முதல் பெண் எம்எல்ஏவாக இருந்தாங்க. 1937 வந்து இவங்கள டெப்யூட்டி ஸ்பீக்கராகவும் இருந்தாங்க. 1930 ராஜாஜி காங்கிரஸோட காலத்தில் 1940 வரைக்கும் ராஜாஜி காங்கிரஸ் அரசாங்கம் இருந்துச்சு. 40 தனித்தவர் சத்தியாகிரகம் நடந்துச்சு. அதில் வந்து சரஸ்வதி பாண்டுராங் வந்து மதுரை பகுதியில் இருந்தாங்க. இந்த லட்சுமி பாரதி அப்படிங்கிறவங்க நாவலர் திருப்பெருங்குன்றத்தை சேர்ந்த சுந்தர பாரதியோட மகள் தான் இந்த லட்சுமி பாரதி. 1942 வந்து கிட்டுத்திய பொம்மை நடக்குது வெள்ளையனை வெளியாறு. அதில் வந்து மஞ்சு பாஷினி அம்மையார் வந்து கலந்துக்கிறாங்க. கமலாதேவி ஆதியா கல்லூரி மாணவி வந்து ராணிமேரி காலேஜ்லேயும் உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ் சென்னையிலேயே வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. யார் கமலாதேவி. கமலாபாய்னு ஒரு பொண்ணை பார்த்தோம். அவங்க யார் அப்படின்னா ஹானரி ஜட்ஜ் அப்படிங்கிற பதவியை ராஜினாமா பண்ணவங்க. ஓகேவா. தென் இந்த கமலாதேவி அப்படிங்கிறவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ண ஒரு கல்லூரி மாணவி. தென் 1943 வந்து விடுதலை தினம்னு சொல்லி மூவர்ண கொடியை எடுத்து வந்தே பாரதம்னு சொல்லி ராதாபாய் போராட்டம் பண்ணாங்க. 1947 டிபி பிரகாஷா வந்து முதல்வராக இருந்தப்போ முதல் பெண் அமைச்சர் வந்து கொண்டு வந்தாங்க. அவங்க யாருன்னா ருக்மணி லட்சுமாபதி தான். தென் 1947 ஆடுவோமே பல்லு பாடுவோமே அப்படிங்கிற பாட்டுக்கு காரணமாக இருந்ததும் இந்த டிகே பட்டம்மாள் தான். அவங்க வந்து பாரதி பாடலில் நிறைய வந்து இப்படி பாடியிருக்காங்க. சரியா. இந்த பெண்களோட பங்கு தொடக்க காலத்தில் இருந்தது வேலுநாச்சியார், உடையாள் குயிலி, வடிவு சுந்தரலிங்கம். வெளிநாட்டில் இருந்த தென்னாப்பிரிக்காவில் தில்லையடி அம்மையாமே. காங்கிரஸ் இடதுசாரியாக இருந்தது லட்சுமி சேகல், மணலூர் மணியம்மை. விடுதலை தமிழ் சிறுதத்தில் இருந்தவங்க முத்துலட்சுமி ரெட்டி, மூவலூர் ரம்மந்தம், கிருஷ்ணம்மாள், ஜெகநாதன். அவங்கெல்லாம் பாடல்கள் வழியாக கொண்டு வந்தது கேபி சுந்தரம்மாளும் டிகே பட்டம்மாளும். தென் எழுத்தாளர்களாக இருந்தது வைம கோதை நாயகி, அசலாம்பிகை அம்மையார். விடுதலை காந்தி இயக்கங்களில் இருந்தது அஞ்சலி அம்மாள், அம்புஜத்தம்மாள், ருக்மணி லட்சுமாவதி, மஞ்சு பாஷினி, பத்மஸ்ரீ அம்மையார், துர்காபாய் தேஷ்முக், டிஎஸ் சவுந்தரம்மாள். அதன் தலைவர்கள் குடும்பத்தில் சேர்ந்து வந்தவங்க மிஸ்ஸஸ் ஜார்ஜ் ஜோசப், ஈவியர் பெரியார், அவங்களோட நாகம்மை கண்ணம்மா, தென் ராதா சுப்ராயன். இவங்க எல்லாரும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து வேலுநாச்சியாரை பற்றி பார்க்கலாம். ஓகேவா. வேலுநாச்சியாரை பார்க்கலாம். வேலுநாச்சியார் 1930 to 1996 வரைக்கும் ஆட்சி பண்ணுறாங்க. தமிழர்களுக்கு வீரமங்கை அப்படின்னு பேர் உண்டு. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு 2 பெட்டங்களை உங்களுக்கு உண்டு. இவரோட அப்பா வந்து ராமநாதபுரத்தில் உள்ள அரசர் செல்லமுத்து சேதுபதி. இதோட அப்பா செல்லமாக பார்த்துக்கிறார், செல்லமுத்துரை சேதுபதி. தாய் வந்து சக்கநீதி முத்தாத்திதாள் அப்படிங்கிறவங்க. இவங்க எப்போ பிறந்தாங்கன்னா 1730 ஜனவரி 3 பிறக்கிறாங்க. தற்காப்பு கடைகளாக இவங்களுக்கு வளரி தெரியும், சிலபம் தெரியும், போர்க்கலைகள், கையெழுதல் தெரியும். ஓகேவா. மொழி வந்து ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது, தமிழ் ஆகிய மொழிகளில் வல்லமை பெற்றிருந்தாங்க. எதுலெல்லாம் திறமையாக இருந்தாங்கன்னா குதிரை ஏற்றம், வில் வித்தையிலெல்லாம் திறமை பெற்றிருந்தாங்க. 16 வயசுல இவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. 1746 கணவர் யாருன்னா சிவகங்கையோட மன்னர் முத்துவடுகநாதர். இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை உண்டு, மகள் வெள்ளச்சி நாச்சியார். இவங்களோட தளபதி, அதாவது இந்த கணவரோட தளபதி யாருன்னா மருது சகோதரர்கள். ஆலோசகராக இருந்தது யாருன்னா சின்ன மருது, படைத்தளபதியாக இருந்தது பெரிய மருது.
1772 காளையார் கோவிலில் வச்சு ஒரு தாக்குதல் நடக்கும். அதில் படைத்தளபதி பான்சோர் வந்து வாரி செலுத்துறதுக்காக கேட்பார். அப்போ முத்துவடுகநாதர் வழி செலுத்த முடியாதுன்னு சொல்லுவார். அதனால் அங்கே போர் பண்ணி அந்த இடத்துல வச்சு கொலை பண்ணிடுவாங்க. அப்படி 1772 அடுத்து வந்து அவங்க 1972 வந்து இப்படி முத்துவடுகநாதர் வந்து கொலை பண்ணப்படுறாரு. அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த பான்சோர் என்ன பண்ணுறாரு, வெள்ளச்சி நாச்சியாரையும் வேலு நாச்சியாரையும் கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறப்போ அவங்க மருது சகோதரர்கள் இவங்களை 2 பேரையும் பாதுகாப்பாக பண்ணுறாங்க. நீங்கள் சீக்கிரம் குதிரை ஏறி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போகிறது அப்படின்னு தெரியாத யோசிக்கிறப்போ அடைக்கலமா எங்கே போகிறாங்க அப்படின்னா திண்டுக்கல் கோபால நாயகர்கிட்ட போவாங்க. கோபால நாயக்கர் விருப்பாட்சி அப்படிங்கிற இடத்துல போய் என்ன பண்ணுறாங்க, இவங்க அடைக்கலம் போக்குறாங்க. திண்டுக்கல் மன்னர் கோபால நாயக்கர் தான் இவங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஒரு அரசனை இழந்த ஒரு அரசி, அதாவது ஒரு கணவனை இழந்த ஒரு மனைவிக்கு எவ்வளோ மனவேதனை இருக்கும் இல்லையா, எதுக்காக வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ்வாங்க. அப்போது அவங்களுக்கு என்ன ஒரு வைராக்கியம் அப்படின்னா, நான் அந்த சிவகங்கையை இழந்திருக்கிறேன், அதை எப்படியாவது எனக்கு மீட்டெடுக்கணும், என்னோட மக்களை நான் திருப்பி மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி, அதனால நிறைய படைகளை திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மைசூர் மன்னர் ஹைதர் அலியை வந்து நாடுறாங்க. அவங்க வந்து இந்த ஆங்கிலேயருக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க அறிகிறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட உதவி கேட்குறாங்க. உதவி வந்து கடிதமாக எழுதுகிறாங்க, உருது மொழியில் எழுதுகிறாங்க. இந்த கடிதத்தை இவங்க சொல்ல யார் எழுதுனதுன்னா வேலுநாச்சியாரோட அமைச்சர் தாண்டவராயர் எழுதுகிறாரு. சரியா எழுதுகிறாங்க. எழுதி அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. அப்போது ஹைதர் அலியும் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு கடிதத்தில் இது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போடுறாங்க. கொஞ்ச நாள் தாண்டி இவங்க போகிறாங்க. வேலுநாச்சியார் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலுநாச்சியாரும் அவங்களோட படைகளும் சேர்ந்து போகிறாங்க. ஒரு 3 பேர் குதிரையில் போகிறாங்க. போகிறப்போ 3 குதிரையிலே போகிறாங்க. அங்கே போகிறப்போ ஒரு படைத்தளபதி அங்கே போய் கேட்குறான், இப்படி எங்களோட அரசி வந்து உங்களுக்கு இப்படி கடிதம் எழுதியிருப்பாங்க அப்படின்னு. அப்போ வந்து ஹைதர் அலி கேட்பாரு, ஏன் அவங்க அரசு ஸ்ட்ரைட்டாக வந்து கேட்க மாட்டாங்களா, ஆங்கிலேயர் எதிர்த்து போராட போகிறாங்களே எப்படி போவாங்க, ஸ்ட்ரைட்டாக வந்து கேட்குறதுக்கு தைரியம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்களா. இப்படி அவங்க கேட்கவும் அங்கே இந்த குதிரையிலேருந்து ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, முகத்தில் என்னவங்க முடிய இப்படி கலத்துறப்போ அதை வந்து யார், வேலுநாச்சியார். அதை பார்த்தப்போ இந்த ஹைதர் அலிக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. எப்படி ஒரு பெண் அவங்க வெளியில் வந்தாலே ஆங்கிலேயர்கள் அவங்கள கொல்லுவாங்கிற இதில் இருந்ததுக்கப்புறமும் அவங்க இவ்வளோ தைரியமாக வந்திருக்காங்களேன்னு சொல்லி, உங்களுக்கு என்ன வேணும், 5000 காலால் படை 5000 குதிரை படையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே கொடுக்குறாரு. யார்கிட்ட கட்டளை போடுறாருன்னா திண்டுக்கல் கோட்டையிலோட படைத்தலைவராக சையதிடம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உதவுறதுக்கு ஆணை போடுறாரு. அப்போ திண்டுக்கலோட லீகுக்கு தலைவராக இருந்தது கோபால நாயக்கர், மணப்பாறைக்கு லீகுக்கு தலைவராக இருந்தது லட்சுமி நாயகர், தேவதானப்பட்டிக்கு தலைவராக இருந்தது பூஜை நாயக்கர். ஓகேவா, கோபால நாயக்கர் வந்து திப்பு சுல்தானோட நல்ல தொடர்பில் இருந்திருக்கிறாரு. ஓகேவா, தென் கோயம்புத்தூரை வந்து மையமாக கொண்டு பிரிட்டிஷ் எதிர்த்து ஆதரித்தவங்க இவங்க. ஓகேவா, தென் பின்னால் வந்து இவங்களை எல்லாரும் சேர்ந்தா ஊமைத்துறை அப்படின்னு ஒரு ஆளுக்கு கூட இணைஞ்சாங்க. ஓகேவா, வீரப்பாண்டிய கட்டபொம்மனுக்கு சகோதரன் தான் அந்த ஊமைத்துறை, அவங்களோட இவங்க பிறகு இணைவாங்க. ஓகேவா, அது பிறகு பின்னால் வரும். ஓகேவா, தென் விவசாயிகளுக்கு ஆதரவோட இவங்க ஆனைமலை போர்லாம் நடத்துகிறாங்க. 1801 வந்து தோல்வி அடைகிறாங்க. 1780 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது யாரை பற்றி 1870 தோல்வி அடைகிறது வந்து இந்த இவர் யார், திண்டுக்கல்ல உள்ள கோபால நாயக்கர். சரி, 1780 வேலுநாச்சியார் 8 வருஷம் காத்திருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சிவகங்கை கோட்டையில் விஜயதசமி அன்னைக்கு பெண்கள் வந்து எல்லாருமே உள்ளாலோ அன்னைக்கு வந்து போர் போடலாம்னு முடிவெடுத்த மருது சகோதரர்கள் குயிலி வந்து வேலுநாச்சியாரோட தோழி எல்லாருமே ரெடியாக இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாருமே பெண்கள் எல்லோரும் உள்ளே போகலாலே. அப்போ வந்து விஜயதசமி அன்னைக்கு வந்து காலையில் எல்லோரும் உள்ளே போகிறாங்க. அந்த பெண்கள் எல்லாருமே உள்ளே போகிறாங்க. உடம்புல தீ வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, குயிலே அந்த ஆயுத கிடங்களை வெடிக்கிறாங்க. அப்போ ஆயுதக்கணக்கில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் வந்து என்ன ஆகிடுச்சு, வெடிச்சு சிதறி பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு ஆயுதமே கிடைக்காம அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த போரில் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க தோற்று போயிடுறாங்க. சிவகங்கையை மறுபடியும் யார் பிடிக்கிறா, வேலுநாச்சியார் பிடிக்கிறாங்க. வேலுநாச்சியார் வந்து குயிலு தான் இப்படி பண்ணாங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சிருந்து அனுப்பியிருக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து கேஷுவலாக விடுறாங்க. வெளியில் வந்தப்போ அவங்க ஜெயிச்சாச்சு வெளியில் வராங்க. வெளியில் வந்து குயிலி எங்கேன்னு தேடுறப்போ தான் சொல்கிறாங்க, குயிலி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படி. ஓகேவா, அப்படி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆங்கிலேயரை மறுபடியும் பிடிக்கிறாங்க. மறுபடியும் 1783 வந்து ஆங்கிலேயர்கள் மீண்டும் படையெடுத்து வர்றாங்க. ஆங்கிலேயர்களுக்கு சமரச உடன்படிக்கை காரணமாக அவங்களோட பொண்ணை வந்து யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, வேங்கன் பெரிய உடைய தேவருக்கு சிவகங்கை அரசியான வெள்ளச்சி நாச்சியாரை திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. வேலுநாச்சியார் உருவாக்குன ஒரு பெண்கள் படை பிரிவுக்கு உடையாள் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஏன் பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, வேலுநாச்சியார் அவங்களோட கணவரை வந்து முத்துவடுகநாதர் 1772 இறக்குறாங்க இல்லையா. இறக்குறப்போ வேலுநாச்சியாரும் அவரோட மகளுமா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தப்பிச்சு ஓடுறாங்க திண்டுக்கல் அரசர்கிட்ட. அப்படி ஓடுறப்போ கொஞ்சம் தூரம்
பின்தொடர்ந்து வராங்க. அதுக்கப்புறம் புவனேஸ்வர் வந்து வேலுநாச்சியார் எங்கே போனாங்கன்னு தெரியாது இல்லையா. அப்படி தேடிட்டு இருக்கிறப்போ ஒரு பொண்ணு அதில் உட்காந்துருக்காங்க, சின்ன வயசு பொண்ணு. அவங்க வந்து அந்த ஆடு மாடு மேய்ச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க வேலுநாச்சியார் எங்கே அப்படின்னு. அந்த பொண்ணு பார்த்தாங்க, உடையாள் பொண்ணு வந்து பார்த்தாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல அவங்கள வெட்டி போடுவாங்க. அந்த இடத்துல வேலுநாச்சியார் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கல்லை நாட்டி அந்த இடத்துல அவங்களோட தாலியை வந்து என்ன பண்ணுவாங்க, கலத்தி போட்டுட்டு தான் எங்கே போவாங்க, இந்த சிவகங்கையை முக்கிறதுக்கு அவங்க போருக்கே போவாங்க. ஓகேவா. தென் உடையாள் பெண்படைக்கு வந்து தலைவியாக வச்சுருந்தது யாருன்னா குயிலி. அவங்க தான் வந்து முதல் தற்கொலை பெண் போராளி. ஓகேவா. 1780. அடுத்து இந்த அவரோட அமைச்சர் தாண்டவராக இருந்தால் 1790 அந்த காலகட்டத்தில் வந்து சந்தேகமான முறையில் இறந்துருப்பார். ஓகேவா. என் குயிலி வந்து 1780 சிவகங்கை கோட்டையை வந்து ஆதகுளங்களை குதித்து தடவளங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருப்பார். 1796 வேலுநாச்சியார் வந்து நோயிட்டு மரணம் அடைஞ்சார். வேலுநாச்சியார் இறக்கிறதுக்கு முன்னாலே வெள்ளச்சி நாச்சியார் வந்து இறந்து போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், இறந்து போவாங்க. ஆனால் இழந்த அரசை வந்து மீட்டு முடிச்சுடைய ஒரே அரசு வந்து இந்த வேலுநாச்சியார் தான். இழந்ததை அப்படியே விடாமல் அதை என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் பிடிச்சி அந்த இடத்துல போய் என்ன பண்ணுறாங்க, கால் பதிச்சு ஒரு பெரிய புரட்சியை பண்ணுறாங்க. அது வந்து வேலுநாச்சியார் தான். சரியா. அடுத்து ஒவ்வொருத்தங்களாக நம்ம பார்க்கலாம் வரிசையாக. நன்றி.